தமிழகத்தில் இன்று மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் ஒரு கூட்டணி பேசு பொருளாக ஆகி இருக்கிறார் என்பதுதான் நமக்கு மிகுந்த வேதனை. மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள மறுப்பது மட்டுமல்லாமல் அதற்கு அவர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் துணிச்சலாக நான் அம்பேத்கர் அவர்களின் புகழை பாடுவேன் என்று சொல்வதுதான் இவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நாணயத்தை வெளியிட வந்தார். அப்பொழுது கூட்டணி பற்றியெல்லாம் சிந்திக்கல. எதிர்கூட்டணியாக இருந்தாலும் தலைவர் இவர் என்று தான் சிந்தித்தார். அதே போல திருமாவளவன் அவர்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சிந்தித்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். இதில் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அந்த தலைவரின் புகழை பாடுவது தமிழகத்திற்கு சேவை செய்கிறார் என்ற வகையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். இன்று திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் ஏதோ குழப்பம் வந்துவிடும் என்று அம்பேத்கரின் புகழை பாடுவதை கூட அவர் மறுக்கிறார். இன்னும் கேட்டால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இதெல்லாம் கூட்டெல்லாம் குழப்பம் வராது, நீங்க அம்பேத்கர் விழாவிற்கு போய் வாருங்கள் என்று சொல்லி இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் பரந்த மனப்பான்மை உடையவர் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இவர்கள் அம்பேத்கர் அவர்களையே ஒரு கூட்டணி விவாதத்திற்குள் சுருக்கிவிட்டார் என்பதுதான் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் மீது உண்மையிலேயே அவர்கள் மதிப்பு வைத்திருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இவர்கள் எதுக்கெடுத்தாலும் ஓட்டு வங்கிக்குள் தான் சுருக்கி விடுவார்கள் என்பதை இன்று இவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் அந்த விஷயத்துல ஒரு கருவியா கொண்டு தன்னை காய் நகர்த்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்பேத்கர் அப்ப கருவியா காய் நகர்த்தும் அளவிற்கு திருமாவளவன் பலவீனமானவராக இருக்கிறாரா நான் கேட்கிறேன். அம்பேத்கர் அவர்களின் பெருமையை பாடுவதில் இரும்பாக நின்று அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டாமா? அப்போ மரியாதைக்குரிய அம்பேத்கர் பெயரை பற்றி என்ன காய் நகர்த்தினானா? காய் நகர்த்துகிறார்கள் என்றால் நான் காய் நகர்த்தும் அளவிற்கு தான் நான் பலவீனமானாக இருக்கிறேன் சொல்கிறாரா? இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. அவர்கள் அம்பேத்கர் அவர்களை சிறப்பு செய்கிறாரா இல்லை என்றால் கூட்டணியை சிறப்பு செய்கிறாரா என்றால் இந்த பக்கம் சாய்ந்து விட்டார். இன்னும் முதலமைச்சர் கூட கவலைப்படாதுங்க, உங்களது தலைவர் நம்ம எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர். எப்படி மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பி வைத்தார்களோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கவலைப்படாதுங்க, அனுப்பி வைத்திருக்கணும். ஸ்டாலினுக்கு பயந்துதானே இன்னைக்கு அம்பேத்கரை அவர்கள் ஆராதிக்க மறுக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதனால ரெண்டு பேருமே தவறிழைத்தவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். யாரு பங்கேற்றாலும் என்னனால மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை தான் அவர் நினைத்திருக்க வேண்டும். இப்ப அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை விட விஜய் வரை பயமுறுத்துகிறாரா? இதுதான் எனது கேள்வி. கூட்டணி வரை பயமுறுத்துகிறதா? மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதை விட கூட்டணி வரை பயமுறுத்துகிறதா? நான் தெளிவா சொன்னேன், கம்பேர் பண்ண. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பி கலைஞரை தலைவராக மட்டும்தான் பார்த்தார்கள், அன்னைக்கு கூட்டணியா பார்க்கல. ஆனா நீங்க ஏன் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை தலைவா பார்க்காம கூட்டணியா பாக்குறீங்க? அதனால அண்ணன் திருமாவளவன் தப்பு செய்து விட்டார். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இல்ல நீங்க போங்க, நான் தப்பாலாம் நினைக்கல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த பரமான்பையும் முதலமைச்சர் இல்லைன்னு இருக்கும்போது மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்பதை